என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இன்று ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான இந்த தடிபோடும் உரிமை, அதாவது தேரை தொடங்கி வைக்கக்கூடிய அந்த உரிமையானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை, அதாவது சாதி ரீதியான ரிப்பன் கட்டுறதோ, டிஷர்ட் போடுறதோ, கொடி கொண்டு வரதோ கொண்டு வரக்கூடாது அப்படின்றது ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் இன்று பெருமாள்சேரியை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அந்த மக்கள் தான் பார்த்தீங்கன்னா தடிபடக்கூடிய உரிமை தொடர்ந்து அவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ளக்கூடிய அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்துவாங்க. ஆனால் இந்த முறை தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தான் இந்த தடிபட உரிமை இருக்குது அப்படின்றது தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறைக்கு பாத்தியப்பட்ட இந்த ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு தடிபடக்கூடிய உரிமை அப்படின்னு பெருமாள் சிறியை தேர்ந்த மக்கள் அப்படின்னு அந்த பேனர் கொண்டு வந்து சிறப்பான முறையில் இருந்துச்சு. ஏற்கனவே முன்ன கூட சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று இன்று நாளை, அதாவது எங்கள் ஊர் திருவிழா ஆடி திருவிழா. ஏன்னா நம்ம தான் சாமியாடி குடும்பம் அப்படின்னால அண்ணன் தான் சாமி ஆடுறாங்க. நம்ம பங்காளினால நம்ம கூட நிற்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் குடும்பனாக இருக்கனால இங்கே வேலைகள் இருப்பனால நம்ம அங்கே வர முடியல. இன்னைக்கு ஆனால் ஸ்ரீலிபுத்தூர் தேரோட்டமானது வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இன்னும் நம்ம இளைஞர்கள்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆளாருக்கும் கலர் உடைகள் அணிகிறத விட ஒரு யூனிஃபார்ம் மாதிரி நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதாவது நான் இதுக்கு முந்தைய காலையோட சொல்லியிருந்தேன். அதாவது டிஷர்ட்டில் இந்திரன் படம் போட்டு வச்சிருந்தாலும் இன்னும் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த சமூகம் தான் இந்த தடி போடக்கூடிய உரிமை செய்கிறாங்க. இந்த சமூகத்துக்கு தான் இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்றத நம்ம ஆன்மீக ரீதியான விஷயங்கள் காட்ட முடியும். மெயினாக அந்த ஆன்மீக விழாவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சில விஷயங்கள் சொல்கிறேன். உறவுகள் தவறாக எடுத்துக்கணும். இதை முடிஞ்ச மட்டும் கடைபிடிக்கிறதுக்கான வேலையை முன்னெடுங்க. ஏன்னா ஆன்மீகத்துக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எந்த மாதிரியான தொடர்புகள் இருக்குது, ஆன்மீகத்தை எந்தளவுக்கு முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க, எந்தளவுக்கு வழிபட்டாங்க, வழிபடக்கூடிய அந்த நிகழ்வை விட்டதன் விளைவு இந்த சமூகம் எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ஆன்மீக நிகழ்வில் தயவு செஞ்சு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் தயவு செஞ்சு மது அறிந்து விட்டு அந்த நம்ம கோயில் உரிமை எந்த உரிமையில இருந்தாலும் கலந்துக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு பண்பாட்டு அடையாளத்துக்கு போகும்போது நம்ம மது அறிந்து விட்டு தேவையில்லாமல் போய் ஆட்டம் போடுறது அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா நம்ம மது போதையில் போய்கிட்டு ரிப்பனை கட்டிட்டு ஆடுறதோ, கொடியை பிடிச்சிட்டு ஆடுறதோ அது ஒரு பயணம் இல்லை. ஆன்மீக விழாவாக கொண்டாடணும். ஏன் இந்த மது பழக்கத்தை மது குடிச்சு விட்டு அந்த ஆன்மீக விழாவில் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முன்ன உள்ள முன்னோர்கள் 48 நாள் விரதம் இருப்பாங்க. அது எதற்காக அப்படின்ற 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம மாதங்களை வாரங்களை குறித்து அந்த நாளை சொல்லுவாங்க. அந்த 48 நாள் ஏன் ஒரு கோயிலுக்கு மாலை போடுறா இருந்தாலும் எதற்காண்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48 நாளில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள், அதாவது புகைப்பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை புயல போடுறதா இருக்கட்டும், இல்லை மதுவாக இருக்கட்டும், இன்னும் வேறு ஏதாவது எண்ணற்ற கெட்ட பழக்கங்கள் இருந்தால் இந்த 48 நாளில் கடைபிடிக்கக்கூடாது. அதாவது ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டால் இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த 48 நாளும் இதை இந்த பழக்கங்கள்லாம் பயன்படுத்தாமல் இருந்தால், அதை அவங்க அந்த 48 நாளில் எப்படி எந்த பழக்கமும் வச்சுக்காமல் இருந்தாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அதை மறந்துட்டு திருந்திருவாங்க. அந்த ஏதாவது ஒரு புகை பிடிக்கிற பழக்கமாக இருக்கட்டும், இல்லை மது அதுக்கு அடிக்ட் ஆனவங்க இந்த 48 நாளில் இந்த தொடலை அப்படின்னா இதை மறந்துடுவாங்க. அப்படின்னால தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அதை சிந்திச்சு அன்றைய உள்ள காலகட்டங்களில் இதை முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் போதை, எல்லாத்துக்கும் குடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆச்சு.
நல்லதுக்கும் குடிக்கிறான், கெட்டதுக்கும் குடிக்கிறான். அதாவது வீட்டில் ஒரு காது ஊற்றினாலும் குடிக்கிறான், வீட்டில் ஒரு இலவு இருந்தாலும் குடிக்கிறான், வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சாலும் குடிக்கிறான், பிறந்தநாள் வந்தால் குடிக்கிறான், நியூ இயர் வந்தால் குடிக்கிறான். இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து குடிக்க ஒரு காரணம். கேட்டால் மனசு சரியில்லை நான் குடிக்கிறேன் அப்படிங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குடிக்கிறேன் அப்படிங்க. அதாவது குடிக்கிறதுக்கு நாமளா வந்து ஒரு காரணத்தை சொல்கிறோமே தவிர்த்து வந்து அதுக்கு அடிமையான விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சிருக்கு. அதனால் ஆன்மீக நிகழ்வில் தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து இந்த மது பழக்கத்தை அறவே விட்டுட்டு அந்த ஆன்மீக விழாவில் கலந்துக்கங்க அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளாக வந்து நான் இந்த காணொலி வாயிலாக வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பண்பாட்டு அடையாளத்தில் நம்மளோட உடைகள், அதாவது வந்து ஒரு நிகழ்வில் கலந்துக்க போகிறோம்னா முடிஞ்ச மட்டும் ஒரு வெள்ளை சட்டை போடலாம், ஒரு வெள்ளை வேஷ்டி அணிஞ்சு போகலாம். ஆன்மீக நிகழ்வில் ஒரு தோலில் வந்து ஒரு சிகப்பு துண்டோ ஒரு பச்சை கலர் துண்டோ ஏதாவது ஒரு துண்டை வந்து பயன்படுத்திட்டு போகலாம். அப்படி போய் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 50 இளைஞர் இருக்கீங்க, 50 இளைஞரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம், சரிங்களா, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி ஒரு துண்டு கட்டிக்கிட்டு போய் பாருங்கள், எவ்வளோ தோரணையாக தெரியுங்கன்னு பாருங்களேன். அப்போ இதுதான் பிற சமூகங்கள் பார்க்கும்போது ஒரு கவரக்கூடிய ஒரு விதமாக, அதாவது பரவாயில்ல இந்த சமூகமாக தடிபட வருவாங்கயா, அவங்க பாருங்க எவ்வளோ ஒரு நீட்டாக வராங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை விட்டு நம்ம வந்து கலர் சட்டையை போட்டுக்கிட்டு வேஷ்டியை தூக்கி உள்ள இருக்க டவுசர் தர மாதிரி இடுப்பில் கட்டிக்கிட்டு ரிப்பனை கட்டிக்கிட்டு பிபி வச்சு ஊதிக்கிட்டு ஆடுறது வந்து இங்கே வாரு காவாலி பள்ளி வராங்க வாரு தடி போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து சமூகங்கள் பார்க்கும்போது நம்மளை காவாலி பயிலாக பார்க்குறதுக்கும் ஒழுக்கமான பயிலாக பார்க்குறதும் அது நம்மளோட தோற்றத்தில் தான் இருக்குது, நம்ம நடந்துக்கிறதுலாம் இருக்குது. அதனால் வந்து இது போன்ற நல்ல விஷயங்களை வந்து முன்னெடுங்க. இந்த ஆன்மீக நிகழ்வு மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா கோயில்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆன்மீகம் சம்பந்தமான தொடர்புகள் வந்து நிறையா இருக்குது. இதை பொறுத்துக்கொள்ள முடியாதது தான் சில பேர் வந்து இதை வந்து முன்னெடுக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயில் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானதாக, அதில் சாதி ரீதியாக காட்டக்கூடாதுங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம், மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. நம்மளோட உரிமையை நம்மளோட சமூகத்தோட அந்த அடையாளத்தை எப்படி காட்டணுமோ அந்த மாதிரியான பிறர் முகம் சுளிக்காத அளவுக்கு வந்து நம்ம காட்டணும். அதே போல் நம்மளோட தேர் உரிமையாக இருக்கட்டும், கோவில் உரிமையாக இருக்கட்டும், பரிவட்ட உரிமையாக இருக்கட்டும், இந்த நிகழ்வெல்லாம் வந்து நம்மளோட இதை வந்து நம்ம வெளில காட்ட வேண்டியது நம்மளோட கடமை தான். அதனால் வந்து யார் மனதும் புண்படாத அளவுக்கு நம்ம காட்டணுமே தவிர்த்து வந்து அதை விட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடை அணிந்ததில்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் முடிஞ்ச மட்டும் தவிர்த்துருங்க. அதே மாதிரி பெண்கள் முடிஞ்ச மட்டும் அந்த நிகழ்வில் கலந்து கொடுக்க பெண்கள் வந்து முடிஞ்ச மட்டும் சேலை கட்டி பழகுங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்காவது வந்து மற்ற நாளாக நீங்கள் எனி டைம் வந்து இந்த சுடிதாரில் தான் இருப்பீங்க. ஒரு திருவிழா தேதி அந்த நாளாவது வந்து நம்மளோட பண்பாட்டு அடையாளமான இந்த சேலையில் வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து கவனம் செலுத்துங்க, சரிங்களா. நிறைய பேர் வந்து சுடிதார் போட்டு வரீங்க, நிறைய பேர் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வரீங்க. அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதுவும் வந்து தலையில் சேப்பு செருப்பனை கட்டிக்கிட்டு பிபிச்சு ஊதிக்கிட்டு அதெல்லாம் வந்து வேணாம், சரிங்களா. பெண்கள் வந்து உங்க கூட மற்ற சக பெண்களும் வருவாங்க, பார்த்தாலே தெரியும். மாடலேஷன் இன்னைக்கு ஒரு காலங்கள் மாறிடுச்சு, நம்ம உடைகள் மாறிடுச்சு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது நீங்கள் வெளியில் போகும்போது போடலாம் வைக்கலாம். ஆனால் ஆன்மீக நிகழ்வில் போகும்போது கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேலை தான் அணிஞ்சு வரணும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்தளவு வேஷ்டி சட்டை தான் அணிஞ்சு வரணும். இது இன்னும் நம் சமூகத்துக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் இதை வந்து நம்ம உறவுகள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக நான் வந்து வைக்கிறேன். இதை கடைபிடிக்கிறதும் பிடிக்காது, அது உங்களோட விருப்பம். ஆனால் வந்து இதை செஞ்சால் இன்னும் இந்த சமூகத்திற்கு சிறப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்ற நாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க டைம் ஃபுல்லாகவே இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி தான் போட்டுருவீங்க. நிறைய பேர் நம்ம ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கட்டி தருவாங்க, சில பேர் வந்து டவுசர் போட்டு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்மீக நிகழ்வு அதை மிஞ்சி போனால் ஒரு நாளோ 2 நாளோ ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அது 2 நாள் மட்டும் ஆண்கள் வந்து வேஷ்டி சட்டை வந்து போடுங்க. நீங்கள் வெள்ளை வேஷ்டி போட்டாலும் சரி, இல்லை வேறு எந்த காய் உடைகள் போட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். அதாவது வேஷ்டி சட்டையில் தான் இருக்கணும். அதை நீங்கள் வந்து மெயினாக ஆண்கள் வந்து கடைபிடிங்க. பெண்கள் மேக்சிமம் வந்து சேலையை வந்து கட்ட தெரியாத பெண்களும் வந்து அந்த சேலையை வந்து கட்டி பழகிக்கங்க. இந்த ஆன்மீக நிகழ்வுலையாவது வந்து நம்மளோட பண்பாடு கலாச்சாரங்களை நம்ம காட்டும் விதமாக, இந்த தமிழரோட பாரம்பரியத்தை காட்டும் விதமாக வந்து பெண்களும் கடைபிடிங்க. கடைபிடிச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் ஒரு வேண்டுகோளாக வந்து நம்ம உறவுகள்கிட்ட வந்து நான் வைக்கிறேன். அதனால் வந்து இனி நடக்கக்கூடிய எல்லா ஆன்மீக நிகழ்வுலையும் வந்து நம்ம தேவேந்திரகுல வேளா சமூக உறவுகள் வந்து ஒழுக்க நெறியோடு மதுபோதை இல்லாமல் ஆன்மீக விழாவை ஆன்மீக விழாவாக நாம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, அதேபோல் பெண்களும் ஆன்மீக நிகழ்வை ஆன்மீக நிகழ்வாக நம்ம வந்து அதை கொண்டாடணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு, வரக்கூடிய அனைத்து விழாக்களிலும் தேவேந்திரகுல வேளா சமூகத்திற்கு எந்தெந்த சிறப்புகள் இருக்கோ அனைத்து சிறப்புகளையுமே வந்து நமக்கு உலகம் அறிய வந்து நம்ம செய்வோம். அதே மாதிரி அந்த நிகழ்வில் நம்மளும் பிறர் மதிக்கக்கூடிய அளவில் வந்து உடையாக இருக்கட்டும், நம்ம
நடந்து கொள்வதாக இருக்கணும், நாகரிகமான முறையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநல குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர உள்ள வேலை சமுதாய உறவுகள் சாதி பற்றியும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லி மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கிறேன்.